Expand design, a roomy cabin, dual tone interiors, 15 smart utility spaces, and a large boot space, all there to expand your life. Welcome to Easy Space. வவுனியா வைத்தியசாலை வளாகத்தில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட 3 மாடிகள் கொண்ட வைத்தியர்களுக்கான விடுதி இன்று திறந்து வைக்கப்பட்டது. வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனால் இந்த கட்டிடம் இன்று காலை திறந்து வைக்கப்பட்டது. வடமாகாண சபையின் 22 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் இந்த கட்டடம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. வடமாகாண சபை உறுப்பினர் ம தியாகராஜா தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் மற்றும் வடமாகாண சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். அப்பொழுது நான் கொழும்பில் மேல் நீதிமன்ற நீதிபதியாக கடமையாற்றினேன். ரோஹண விஜயவீரவின் உறவினரான சுபாஷ் சந்திரா பெர்னாண்டோ என்ற வைத்தியருக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்தார். சிறைச்சாலையில் மிகவும் சித்திரவதைக்கு உட்பட்ட அவரின் வழக்கில் சாட்சியம் அளித்த போலீஸ் அலுவலர் என்னிடம் வெகுவாக மாட்டிக்கொண்டார். பல கேள்விகள் கேட்டபோது குறித்த வைத்தியருக்கு எதிராக அரசியல் காரணங்களுக்காகவே அந்த வழக்கு பதியப்பட்டது என்ற உண்மையை சுற்றி வளைத்து அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த போலீஸ் அலுவலரை மிகவும் கடுமையாக விமர்சித்து எச்சரித்து வைத்தியர் சுபாஷ் சந்திரா பெர்னாண்டோவை விடுதலை செய்தார். ஒரு கிழமைக்குள் அந்த போலீஸ் அலுவலர் வவுனியாவுக்கு மாற்றம் செய்யப்பட்டதாக அறிந்தேன். தண்ணீர் இல்லா காட்டிற்கு அனுப்புவதும் வவுனியாவுக்கு அனுப்புவதும் ஒரே மாதிரியானவை என்ற கருத்து அந்த காலத்தில் கொழும்பில் இருந்தோர் மனதில் குடிகொண்டிருந்தது. இன்று அப்பேற்பட்ட தவறான எண்ணங்களை நீக்கும் வண்ணமாக இந்த விடுதிகள் ஆக்கி தரப்பட்டுள்ளன. மாகாண குறித்தொதுக்கப்பட்ட அபிவிருத்தி கொடை நிதியில் இருந்து 22 மில்லியன் செலவழித்து இவ்விடுதிகள் கட்டப்பட்டுள்ளன.